ஒரு சில ஆக்டர் பேரு, ஒரு சில டைரக்டர் பேரு இதெல்லாம் இருந்தாலே நம்ம அந்த படம் அண்ட் அந்த சீரீஸ் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். அப்படி நம்ம ஏற்கனவே சில தடவை பேசப்பட்ட ஹார்லன் கோபன் அப்படிங்கிற அந்த ரைட்டரோட பேரை பார்த்தாலே நமக்கு ஓகே இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது எப்பயுமே உண்டு. அதே மாதிரி ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் அமைஞ்சிருந்தது. ஹார்லன் கோபனோடது அப்படின்னு பார்த்தோடனே ஓகே போடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த சீரீஸை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ தான் ஒரு 2 weeks ஆகுது இந்த சீரீஸ் வந்து. வழக்கம் போல் மொத்தமாக 8 எபிசோடு தான். ஒன்றும் ஆவரேஜாக 40-45 minutes. ஸோ 2 சிட்டிங்லேயே பார்த்து முடிச்சிடலாம். இந்த கதை எப்படி இருந்தது, இந்த சீரீஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, தன்னோட 3 வயசு குழந்தைய ஒருத்தன் வந்து அடிச்சே கொண்டுட்டான் அப்படின்ற ஒரு சார்ஜஸால் 5 வருஷமாக ஜெயிலில் இருக்கான். திடீர்னு அந்த சமயத்தில் வந்து இந்த பாரு ஃபோட்டோ இது வந்து உன்னோட பையன் மாதிரியே இருக்கே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நீயே சொல்லு, நம்பலாமா வேணாமா அப்படின்னு அவளோட சிஸ்டர் இன்லா வந்து கொண்டு வந்து காமிக்கிற ஒரு ஃபோட்டோவை. இதுக்கப்புறமா தன்னோட பையன் அவ்வளோதான் போனதான் நினச்சி அங்கேயே இருக்கானா, இல்லைன்னா அதுக்கப்புறமா அது என்ன, அது யார் தான் அது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக இவன் வெளியே தப்பிச்சு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இது ஓவராலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் ட்ரைலரில் இருந்த விஷயம் தான், அதில் எந்த ஸ்பாய்லரும் கிடையாது. அண்ட் இதில் ஸ்பாய்லருக்குன்ற ஒரு ஸ்கோப்பே கிடையாது. ஏன்னா அத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்னு 8 எபிசோடில் கடைசி 1/4 மணி நேரம் வரைக்கும் செம்ம ட்விஸ்ட்டு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் வைக்கிற மாதிரியான அம்சம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு எபிசோடும் சூப்பராக போச்சு. அதுவும் எஸ்பெஷலி இதுக்கு முன்னாடி வந்த இந்த சேஃபு, அதுக்கப்புறமா இன்னும் சில பல சீரீஸ்லாம் வந்து சிட்டியில் அமைகிற மாதிரி நிறைய இருக்கும். பட் இது வந்து மொத்தமான க்ரௌடுக்கு நடுவில், மொத்தமான போலீஸ் அண்ட் FBI ஃபோர்ஸுக்கு நடுவில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ இந்த விஷயத்தில் எப்படி சில விஷயங்களை மிஸ் பண்ணுவான், எப்படி இவனை பிடிப்பாங்க, எப்படி தப்பிப்பான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டையும் வந்து நல்லா சூப்பராக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, செமையாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸுமே வந்து புது ஒரு ரிவீலாக இருக்கும். ஓ இதுவா, அடடா இப்படி, அடடா இவன் இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து அப்படியே நம்மளையுமே வந்து அப்படியே ஹூக்காக அப்படியே வச்சிருக்கோம், அப்படியே சிந்திக்க வைக்கும், இது பண்ணும். அந்த மாதிரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க இந்த 8 எபிசோடுமே. ஸோ ஹார்லன் கோபனோட அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி இது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இவர் கூட ஒரு 16 ஸ்டோரிஸ்க்கான ஒரு கான்ட்ராக்டில் இருக்காங்க வெவ்வேறு லாங்குவேஜில். ஸோ ஸ்பானிஷில் சில ஒரிஜினல் ஸ்டோரிஸ் வந்து வரும், அது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வரும். அண்ட் UK பேஸ்டாக நிறைய வந்தது, இது வந்து US பேஸ்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே நியூயார்க்லேயும் பாஸ்டன்லேயும் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் இது. டெஃபினெட்லி ஒர்த் வாட்சிங், மஸ்ட் வாட்ச். அது எஸ்பெஷலி ஹார்லன் கோபன் ஃபேனாக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சா அப்படின்றது சொல்லுங்கள். அப்படி இல்லை இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க அப்படின்னா வேறு எது இருந்தாலும் அதை அப்படியே சைடில் வச்சுட்டு இதை பார்க்க ஆரம்பிங்க. டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவீங்க. தட்ஸ் அபவுட் ஐ வில் ஃபைண்ட் யூ. அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.